வணக்கம்ப்பா. இப்போ சின்ன குழந்தைகளுக்கு கூட உடம்புல வைட்டமின் டி சத்து கம்மியாக இருக்குது, எலும்புகள்லாம் வீக்காக இருக்குது, அதனால தான் எந்த பிரச்சனை வருது, சளி பிடிக்குது, சோமலாம் போகுது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. உண்மைதான்ப்பா. ஏன் அப்படி வருதுன்னா, அவங்கள ஓடி ஆடி வெளியே வெயிலில் விளையாட விடணும்ப்பா. கொஞ்ச நேரமாக வெயில்னால் உச்சி வெயிலில் கிடையாது, ஒரு காலை வெயில், சாயந்தரம் வெயில், இப்படி வீட்டுக்குள்ளேயும் டிவியை பாரு, ஃபோனை பாரு, ஏதாவது படி எழுதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கக்கூடாது. பிள்ளைகளை வெளியே விளையாட விடணும். விளையாட விட்டால் பயமாக இருக்குது, பிள்ளைய பிடிச்சிட்டு போயிருப்பாங்கலாம் பயமாக இருக்குது. அதுக்கு எதனாலும் பக்கத்தில் ஒரு கிளாஸில் சேர்த்து விடுங்க. ஒரு சிலம்பம் கிளாஸு, ஒரு யோகா கிளாஸு, இப்படியே பக்கத்தில் இருக்கும். விசாரித்து நம்மளுக்கு அந்த கஷ்டம்தான். செலவும் 1000 2000 ஆகத்தையும் செய்யும். ஆனால் ஆகிட்டு போது ஒரு கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தோட கஷ்டமாக நம்ம பசங்களை நல்லா வளர்க்கணும்ல. அதுங்களுக்கு உடம்புக்கு நோய் அப்புறம் செலவழித்து அதுகளை இது பண்ணுறதுக்கு முதல்லேருந்தே நம்ம ஆரோக்கியமாக வளர்க்கலாம் இல்லையா? அப்படி கிளாஸுகளுக்கு அனுப்பி, இல்லாட்டி நம்மளால் முடிஞ்சால் நம்மளே ஒரு வீட்டில் வயசானவங்க தாத்தா பாட்டி இருந்தாலும் அந்த வெயிலில் விளையாட விட்டு, நல்லா பசங்களோட சேர்ந்து விளையாட விட்டு, இப்படிலாம் பிள்ளைகளை ஆக்டிவாக இருக்க விட்டாத்தே அவங்களுக்கு எலும்பு பலமாக இருக்கும். உடம்பு இந்த சதை போடாமல் உடல் பெருத்து போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு எலும்பில் பலம் இருக்காது, உடம்புல சதை வச்சு போகும். அதெல்லாம் பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டம்ப்பா. அதனால் பிள்ளைகளை ஓடி ஆடி விளையாட விடுங்க. வெயில் படுறாப்புல பிள்ளைகளை விளையாட விடுங்க. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கணும். சும்மா வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நல்ல தீனியாக சாப்பாடை கொடுத்தீங்கன்னா அது உடம்பு பெருக்க தான் செய்யும், எலும்பில் சத்து இருக்காது.